பெட்ரோல் பங்க்ல இருந்து நம்ம கிளம்பி வந்தோமா, இங்கே ஒரு ஆறு தெரியுதா, இங்கே பக்கத்தில் தான் அந்த பாலம் இருக்குது. வாங்க அப்படி போகலாம். நாங்கள் அந்த பாலம் எப்படி இருக்கு பாருங்கள். சிக்கிமோட the level of river rise fall suddenly. ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து தண்ணியோட அளவு அதிகமாகுமா, அதனால் வந்து பார்த்து கவனமாக இருங்க கீழே சொல்கிறாங்க. எப்படி இருக்கு பாருங்கள் பாலம். சிக்கிமோட 2வது பாலம், அதாவது பார்டர் பக்கத்தில் அங்கே ஒரு பாலம் இருந்துச்சு. நேற்று அதை காமிக்க முடியல, லைட்டாக இருட்டாக இருந்துச்சு. ஸோ இங்கே தான் வெளிச்சமாக இருக்கனால இங்கே காமிக்கிறேன். சன்செட் ஆக போகுது பாருங்கள். 4 மணி தான் ஆகுது. அங்கே சல்காரின்ற ஊர், சில்கோரி சல்காரி என்னென்ன ஊர்லாம் இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குல்ல. ஆனால் குளிருதுங்க, சேம் குளிருது குறையவே மாட்டேங்குது. ஏதோ கார்னிவல் மாதிரி போயிட்டுருக்கு. நைட் இதெல்லாம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். டிசைன் அதில் கிறிஸ்மஸ் வர போதில் இங்கே இருக்கிறவங்கள கேட்குறாங்க, 21 ஸ்டேட் முடிச்சிட்டிங்களா, அதுவும் நடந்து வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இல்லை நடந்து லிஃப்ட் கேட்டு தான் வரேன் அப்படின்னு கேட்கும்போது கையெல்லாம் கொடுக்குறாங்க. நிறைய பேர் கை கொடுத்து பாராட்டுறாங்க. ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. ஆனால் என்ன அந்த இது வீடியோ எடுத்தது தான் கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நல்லா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. சேம் இங்கே இருக்கிற மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, டே டைம் வந்து கம்மியாக தான் இருக்கும். இங்கே வந்து ரொம்ப ஷார்ட்டடாக தான் இருக்கும். மேக்ஸிமம் 4 to 5 மணிக்கெல்லாம் வந்து சன்செட் ஆயிரும் அப்படின்றாங்க. நைட்டு தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். நைட்டு குளிரும் தாங்க முடியல. ஸோ டேவும் லைட்டாக குளிருது, ஆனால் வந்து வீடியோவும் எடுக்க முடியல. என்ன பண்ணுறதுனே தெரில எனக்கு. நிறைய இடம் சேம் வந்து இது டார்ஜிலிங்கும் அதே இது மாதிரி தான் இருந்துச்சு. டக்குன்னு இருட்டாயிருதா, இன்னொன்று கூல் ஆயிருதா, இடம் தேட வேண்டியதாக இருக்குது. டக்குன்னு போயிட்டு பெட்ரோல் பம்ப்லேயோ இல்லை வந்து ரூம்லேயோ தங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ அதே சுச்சுவேஷன்